ஹாய் விவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி செகண்ட் வால்யூமோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி செகண்ட் வால்யூமில் மொத்தம் 8 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பாமனி அண்ட் விஜயநகர் கிங்டம்ஸ். செகண்ட் லெசன் கல்ச்சுரல் syncretism, Bhakti movement in India. Third lesson, the Mughal Empire. Fourth lesson, the Marathas. Fifth lesson, the coming of the Europeans. Sixth lesson, effect of British rule. Seventh lesson, early resistance to British rule. Eighth lesson, towards modernity. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பாமனி அண்ட் விஜயநகர் கிங்டம்ஸ். First Roman letter, choose the correct answer. First question, Harihara and Bukka were in the service of Das before they founded Vijayanagar kingdom. ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்துறதுக்கு முன்பாக எந்த இடத்துல வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஹொய்சாலஸில். செகண்ட் கொஷின், ஐபன் பதுதா வாஸ் அ டேஸ் ட்ராவலர். ஐபன் பதுதா எந்த நாட்டு பயணி அப்படின்னா மொராக்கன். தேர்ட் கொஷின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர் என்னென்னா த சலுவியா டைனாஸ்டி, த சங்கமா டைனாஸ்டி, த துலுவா டைனாசிட்டி, த ஆரவீடு டைனாஸ்டி. ஃபோர்த் கொஷின், த எம்பலம் ஆஃப் த விஜயநகர் கிங்டம் வாஸ் டேஷ். விஜயநகர அரச முத்திரை என்ன அப்படின்னா வராஹா. ஃபிஃப்த் கொஷின், டேஷ் போயம் வாஸ் கம்போஸ்டு பை கங்கா தேவி. எந்த நூலை வந்து கங்காதேவி எழுதினாங்க அப்படின்னா மதுர விஜயம். சிக்ஸ்த் கொஷின், டேஸ் வாஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கமா டைனாஸ்டி. சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக இருந்தது யார் அப்படின்னா தேவராயா செகண்ட். செவன்த் கொஷின், கிருஷ்ணதேவராயா பிளான்டட் த பில்லர் ஆஃப் விக்ட்ரி அட் டேஸ். கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பின இடம் எது அப்படின்னா சிமாச்சலம். எய்த் கொஷின், புதுக்கோட்டை a small principality was a buffer between dash. எந்த இரு பகுதிகளுக்கு இடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்துச்சு அப்படின்னா சோலா அண்ட் பாண்டியா கிங்டம்ஸ். நைன்த் கொஷின், சா நாமா வாஸ் ரிட்டன் பை. சா நாமாங்கிறத எழுதினது யார் அப்படின்னா ஃபிர்தௌசி. டென்த் கொஷின், முகமது கவுன் Madrasa is a large library containing a collection of 3000 manuscripts situated at Das. முகமது கவான் ஒரு மதரசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வச்சிருந்த இடம் எங்கே அப்படின்னா பிடார். 11th கொஷின், டேஸ் கன்ஸ்ட்ரக்டட் த கோல்கண்டா ஃபோர்ட். கோல்கண்டா கோட்டையை கட்டினது யார் அப்படின்னா கிருஷ்ணதேவ். செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஸ் ஃபார் ஆஸ் கோஸ்டல் ஆந்திரா இஸ் கன்சர்ன்ட் த பவர் ஸ்ட்ரகிள் வாஸ் பிட்வீன் த கஜபதி கிங்டம்ஸ் ஆஃப் ஒரிசா அண்ட் விஜயநகர். ஆந்திரா கடற்கரை பகுதியில் ஒரிசாவின் கஜபதி மற்றும் விஜயநகர அரசுகள் இடையே கடும் போர் நடந்ததாக சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அப்துல் ராசக் a Persian ambassador visited Zamorin of Kochi. அப்துல் ராசக் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியில் இருந்த சமுத்திரையின் அவைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் செகண்ட் ரோமன் லெட்டரில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆப்ஷன் ஏவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், முகமது ஃபர்ஸ்ட் established a good system of government that was followed by all the successor sultanates and also later by the Marathas. முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு பின்னாடி வந்த சுல்தானாலும் மராத்தியர்களாலும் பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கவான் யூஸ்ட் போர்ச்சுகீஸ் கெமிஸ்ட் டு டீச் த ப்ரிப்பரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் கன் பவர். கவான் போர்ச்சுகீசிய வேதியியல் நிபுணர்களை கொண்டு வெடிமருந்தை தயார் செய்கிறது, யூஸ் பண்ணுறது ஆகியவற்றை கற்றுத்தர செய்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். பி அசர்சன்,
Bahman Shah attempted to exact an annual tribute from the state of Wrangal, the Reddy kingdoms Rajamundry and Kondavidu. சிறியாக தாக்குதல் தொடுத்து வராங்கல் மற்றும் ரெட்டி அரசலால் ராஜமுந்திரி கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வச்சதாக சொல்கிறாங்க. ரீசன் திஸ் லெட் டு ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ், இது அடிக்கடி போர்கள் ஏற்படுறதுக்கு வழிவகுத்ததாக சொல்கிறாங்க. மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வராங்கல் மற்றும் ரெட்டி அரசால் ராஜமுந்திரி கொண்ட வீடோட அந்த ஆதிக்கம் செலுத்தி அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தி வருஷம் திரை செலுத்த வச்சுருக்காங்க. அந்த மாதிரி திரை செலுத்த வச்சதுனால அங்கே போர் ஏற்படுறதுக்கான வழி அதிகமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக அசசனுக்கு கொடுத்துருக்கு. ஃபோர்த் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் Abdul Razak, to the opposite Russia. Second question Nikitin, to the opposite Saluva Naik. Third question Domingo Pius and Nunes, to the opposite Persia. Fourth question Chellappa, to the opposite Portugal. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்துல் ராசக், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா சாலுவா நாயக். செகண்ட் ஒன் நிக்கிட்டின், அதனோட ஆன்சர் போர்ச்சுகல். தேர்ட் ஒன் டொமிங்கோ பீஸ் அண்ட் நோனிஸ், அதனோட ஆன்சர் ரஷ்யா. ஃபோர்த் ஒன் செல்லப்பா, அதனோட ஆன்சர் பர்ஷியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் கல்ச்சுரல் சின்க்ரிட்டிசம் பக்தி மூமெண்ட் இன் இந்தியா. First Roman letter, choose the correct answer. First question, Das provided Hinduism with the philosophic doctrine of Advaita. அத்வைத்தம் என்னும் தத்துவத்தை இந்து மதத்துக்கு வழங்கினது யார் அப்படின்னா ஆதிசங்கரா. செகண்ட் கொஷின், டேஸ் ரெஃபர் டு த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஆர்த்தடாக்ஸ் வேதிக் செக்ட்ஸ் அண்ட் ஸ்ரமானிக் செக்ட்ஸ். வைத்தீக வேத பிரிவுகளுக்கும் சிரமண பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களை பற்றி குறிப்பிடுறது எது அப்படின்னா ஹேஜியோகிராஃபிக்ஸ். தேர்ட் கொஷின், டேஸ் வாஸ் நோன் ஆஸ் கூன் பாண்டியன். கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மாரவர்மன் அரிகேசரி. ஃபோர்த் கொஷின், அப்பர் ஆஸ் அ ஜெயினா வாஸ் நோன் ஆஸ் டேஸ். சமண மதத்தில் இருந்தபோது அப்பரை எவ்வாறு அறியப்பட்டார் அப்படின்னா தர்மசேனா. அப்பரை தர்மசேனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபிஃப்த் கொஷின், ஃபாகர் இஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் டேஸ். ஃபாகிர் என குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னா முஸ்லீம் செயின்ட். சிக்ஸ்த் கொஷின், மாதவாச்சாரியா பிலாங்டு டு த ஃபிலாசபிக்கல் ஸ்கூல் ஆஃப் டேஸ். மாதவாச்சாரியார் எந்த தத்துவ பள்ளியை சேர்ந்தவர் அப்படின்னா துவைத்தா. செவன்த் கொஷின், டேஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டிசிபிள்ஸ் ஆஃப் த பக்தி செயின்ட் போயட் ராமநந்தா. ராமநந்தரின் சீடர் யார் அப்படின்னா சைத்தன்யா. எய்த் கொஷின், டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ப்ரீச் ஹிஸ் டாக்ட்ரின் ஆஃப் டிவோஷன் இன் ஹிந்தி. முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டது யார் அப்படின்னா ராமானந்தர். நைன்த் கொஷின், டேஸ் வாஸ் நோன் ஆஸ் த பிளைண்ட் பாட் ஆஃப் ஆக்ரா அட் த கோர்ட் ஆஃப் அக்பர். அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என அறியப்பட்டது யார் அப்படின்னா சூர்தாஸ். 10th question, Das was the contemporary of the Maratha ruler சிவாஜி. மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா துக்கரம். செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டரில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்ட்டா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சூஃபிஸ் ரிகார்டட் காட் ஆஸ் த சுப்ரீம் பியூட்டி. சூஃபி இயக்கத்தவர் கடவுளின் அழகை உச்சமாக கருதுனதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஏயில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி அசர்சன் ஏ. த பக்தி ரெஃபார்மர்ஸ் ப்ரீச் த பிரின்சிபல் ஆஃப் மோனோதிசம். மத சீர்திருத்தவாதிகள் ஒரு கடவுள் கொள்கையை போதித்ததாக சொல்கிறாங்க. ரீசன், தே கிரிட்டிசைஸ்ட் ஐடல் வர்ஷிப். அவர்கள் சிலை வழிபாட்டை விமர்சனம் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். மத சீர்திருத்தவாதிகள் கடவுள் கொள்கையை போதித்தாங்க. அவங்க சிலை வழிபாட்டை விமர்சனம் செஞ்சு அதை பண்ணினதாக சொல்கிறாங்க. ஸோ அசசன் அண்ட் ரீசன் ஆர் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை அசசனுக்கு கொடுத்துருக்கு. தேர்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் கபர், டு த ஆப்போசிட் சாஹித்யா லஹரி. செகண்ட் ஒன் சூர்தாஸ், டு த ஆப்போசிட் சைக் தாஹி. Third one, Sufism, to the opposite Samandar.
ஃபோர்த் ஒன் கூன் பாண்டியன் டு த ஆப்போசிட் வீவர். இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காபர், அதனோட ஆன்சர் என் காபர் யார் அப்படின்னா வீவர். செகண்ட் ஒன் சூர்தாஸ், அதனோட ஆன்சர் வந்து சம்பந்தர். தேர்ட் ஒன் சூஃபிசம், அதனோட ஆன்சர் சைக் தாதி. ஃபோர்த் ஒன் கூன் பாண்டியன், அதனோட ஆன்சர் சாகித்ய லஹாரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் த மொகால் எம்பையர். First Roman letter, choose the correct answer. First question, Babur won the first battle of Panipat in 1526 with the effective use of dash. 1526 வருஷம் நடந்த முதலாம் பானிபட் போரில் பாபர் எந்த படையை திறம்பட பயன்படுத்தியதுனால வெற்றி பெற்றார் அப்படின்னா ஆர்டிலரி, பீரங்கி படையை. Second question, Battle of Gagra was the last battle fought by Babur against dash. கடைசி போரான காக்ரா போரில் பாபர் எதுக்கு எதிராக போரிட்டார் அப்படின்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டிருக்காரு. தேர்ட் கொஷின், டேஸ் won the battle of Chausa due to his superior political and military skills. உரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா ஷேர்கான். இதனோட ஆன்சர் மார்க் பண்ணல, பட் இதனோட ஆன்சர் வந்து ஷேர்கான். Fourth question, dash is a land tenure system in which the collection of the revenue of an estate and the power of governing it were bestowed upon an official of the state. வந்து எந்த நில உரிமை முறையில் நிலத்துக்கான வரியை வசூலிக்கும் பொறுப்போ அந்த நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்போ அரசு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது எந்த நில உரிமையில் அப்படின்னா ஜாகிர்தாரி உரிமையில். ஃபிஃப்த் கொஷின், த ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்பர் வாஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் த மெத்தட்ஸ் ஆஃப் டேஸ். அக்பரது நிதி நிர்வாகம் யாரோட நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர்ஷா. சிக்ஸ்த் கொஷின், டேஸ் வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை ஜஹாங்கீர் ஃபார் இன்ஸ்டிகேட்டிங் பிரின்ஸ் குஸ்ரு டு ரெபல். இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதுக்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா குரு அர்ஜுன் தேவ். செவன்த் கொஷின், டேஸ் வாஸ் த கான்டெம்பரரி ஆஃப் லூயிஸ் 14 ஆஃப் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயி யாரோட சமகாலத்தவர் அப்படின்னா ஷாஜஹான். எய்த் கொஷின், டேஸ் ரீஇம்போஸ்ட் ஜிஸ்யா இன் ஹிஸ் ரூல். ஆட்சியின் போது ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தது யார் அப்படின்னா அவுரங்கசீப். நைன்த் கொஷின், டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் known person in the world to have devised the ship's camel, a barge on which a ship is built. கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலே முதல்ல கண்டறிஞ்ச அரசர் யார் அப்படின்னா அக்பர். 10th கொஷின், சாலிமர் கார்டன்ஸ் ஆஃப் ஜஹாங்கீர் and dash or watersheds in Indian horticulture. ஜஹாங்கீர் மற்றும் யார் அமைத்த ஷாலிமர் தோட்டங்கள் வந்து இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஷாஜஹான். 11th கொஷின், டான்சன் ஆஃப் டேஷ் வாஸ் பேட்ரோனைஸ்டு பை அக்பர். எந்த பகுதியை சேர்ந்த தான்சேனை அக்பர் வந்து ஆதரித்ததா சொல்கிறாங்க அப்படின்னா குவாலியர். 12th கொஷின், பாட்சா நாமா வாஸ் த பயோக்ராஃபி ஆஃப் டேஸ். பாட்சா நாமா அப்படிங்கிறது யாரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னா ஷாஜஹான். 13th கொஷின், டேஸ் வாஸ் அன் ஆஸ்ட்ராலஜிக்கல் ட்ரீட்டிஸ். ஜோதிட ஆய்வு நூல் அப்படிங்கிறது எது அப்படின்னா தஜிக நிலகந்தி. 14th கொஷின், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வாஸ் composed by dash. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றினது யார் அப்படின்னா குமரகுருபரர். 15th question, which of the following rulers was not a contemporary of Akbar? அக்பரோட சமகாலத்தவர் இல்லாத ஆட்சியாளர் யார் அப்படின்னா குயின் விக்டோரியா, இங்கிலாந்து. செகண்ட் ரோமன் லெட்டர் ஏ கொஷின்ஸ். இதில் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கொஷின்ஸில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் தேர்ட் ஒன், த மோட்டி மாஸ்டிட் இஸ் மேட் எக்ஸ்டென்சிவ்லி ஆஃப் மார்பிள். இதில் ஆன்சர் மார்க் வரல, பட் ஏயில் வந்து கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். த
சி மாஸ்டட் இஸ் மேட் எக்ஸ்டென்சிவ்லி ஆஃப் மார்பிள். மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பி கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செகண்ட் ஒன். Sher Shah's currency system became the basis of the coinage under the British. ஷேர்ஷாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியில் வந்து கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர். இதில் கரெக்டான ஆன்சர் எதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். த ஃபெரோக்கியஸ் மார்ச் ஆஃப் ராணா சங்கா வித் த formidable force confronted the forces of Babur. ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். பியில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஷேர் ஷா ரீபேர்ட் த கிராண்ட் டர்க் ரோட் ஃப்ரம் இண்டூஸ் இன் த வெஸ்ட் டு சொனர்கான் இன் பெங்கால். மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் இருக்கிற சொனர்கான் வரையிலான கிராண்ட் ட்ரக் சாலையை சீர்படுத்தினதாக சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அக்பர் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் அ கிரேட் எம்பையர் த்ரூ ஹிஸ் மிலிட்ரி கான்குவஸ்ட். அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலமாக மாபெரும் பேரரசுக்கு அடித்தளம் போட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஷில அசர்சன். பாபர் won the first battle of பானிபட். பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றதாக சொல்கிறாங்க. ரீசன், பாபர் யூஸ்ட் ஆர்டிலரி இன் த பேட்டில். பாபர் பீரங்கி படையை அந்த போரில் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். அசர்சன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசர்சன். பாபர் வந்து முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். எதனால் அப்படின்னா அதில் பீரங்கி படையை அந்த போரில் யூஸ் பண்ணனால. ஸோ அசர்சன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளேஷன் அசர்சன் கொடுத்துருக்கு. D question, assertion. Towards the end of Aurangzeb's reign, the Mughal Empire began to disintegrate. அவுரங்கசீப் ஆட்சியோட இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாச்சு அப்படின்றாங்க. ரீசன், அவுரங்கசீப் வாஸ் ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் ஆல் டெக்கன் ரூலர்ஸ். அவுரங்கசீப் ஆட்சியில் தக்கான அரசர்களிடம் அவர் வந்து நட்புறவாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அசர்சன் இஸ் கரெக்ட், பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசர்சன். அசர்சன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட், பட் ரீசன் வந்து அசர்சனுக்கான ரீசன் இல்லை. ஃபோர்த் ரோமன் லெட்டர் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்ட். இந்த பேரில் வந்து எது வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்கராச்சாரியா நீதி நெறி விளக்கம். இது மட்டும்தான் வந்து இதில் வந்து ராங்காக பேர் ஆகிருக்கு. ஆப்ஷன் பி மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் அபுல் ஃபாசில் டு த ஆப்போசிட் அவுரங்கசீப். பி ஜாமா மஸ்ஜித் டு த ஆப்போசிட் அக்பர். சி பாதுஷாஹி மசூத் மாஸ்கியூ டு த ஆப்போசிட் ஷேர்ஷா. டி புரானா கிலா டு த ஆப்போசிட் ஷாஜஹான். இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அபுல் ஃபாசில் இதனோட ஆன்சர் என்னென்னா ஷேர்ஷா. ஜாமா மஸ்ஜித் இதனோட ஆன்சர் அவுரங்கசீப். சி பாதுஷாஹி மாஸ்கியூ அதனோட ஆன்சர் ஷாஜஹான். டி புரானா கிலா அதனோட ஆன்சர் அக்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசன் த மராத்தாஸ். First Roman letter, choose the correct answer. First question, guerrilla warfare was the strength of Das army. வலிமைமிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றினது யார் அப்படின்னா மராத்தா. செகண்ட் கொஷின், Das was the guru of சிவாஜி. சிவாஜியோட குரு யார் அப்படின்னா ராம்தாஸ். தேர்ட் கொஷின், ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் was signed between சிவாஜி அண்ட் டாஸ். புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தாச்சு அப்படின்னா ஜெய் சிங். ஃபோர்த் கொஷின், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் சிவாஜி வாஸ் நோன் ஆஸ் டாஸ். சிவாஜியின் ஆலோசனை சபையை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா அஷ்டபிரதான். ஃபிஃப்த் கொஷின், Chowd was dashed of the revenue collected from the district conquered by the Marathas. மராத்தியர் கைப்பற்றின மாவட்டத்தின் வருவாயில் எவ்வளவு சவுத் என வசூலிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1/4. சிக்ஸ்த் கொஷின், in military organization of Shivaji, the smallest unit was headed by a dash.
சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படை அலையின் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா நாயக். 7th கொஷின், டேஸ் வாஸ் த பேஷ்வா ஹூ என்ஹான்ஸ்ட் த பவர் ஆஃப் த மராத்தா எம்பையர். மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா யார் அப்படின்னா பாஜிராவ் ஃபர்ஸ்ட். 8th கொஷின், The Kohinoor diamond was taken away by Das. கோஹினூர் வைரத்தை எடுத்துகிட்டு போனது யார் அப்படின்னா நாதர் ஷா. 9th கொஷின், Das treaty brought the first Anglo-Maratha wars to an end. எந்த உடன்படிக்கை மூலம் முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் சால்பை. 10th question, Das was the British Governor General on the eve of the Second Anglo-Maratha War. இரண்டாவது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜென்ரலாக இருந்தது யார் அப்படின்னா லார்ட் வெல்லஸ்லி. 11th கொஷின், அட் த வில்லேஜ் லெவல் Das was responsible for the remission of the revenue collection to the center. கிராம அளவில் வருவாய் வசூல மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை ஏற்றிருந்தது யார் அப்படின்னா பட்டேல். 12th கொஷின், Das built naval bases at Konkan, Kandari and விஜயதுர்க். கொங்கணம், கந்தேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டுனது யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். 13th கொஷின், Das developed the நாயன்கரா சிஸ்டம். நாயங்கர அமைப்பை மேம்படுத்தினது யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயா. 14th கொஷின், Sarfoji II established dash that produced herbal medicine for humans and animals. மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க எந்த இடத்துல 2ஆம் சர்ஃபோஜியால் நிறுவப்பட்டுச்சு இந்த இடத்துல அப்படின்னா தான்வந்திரி மஹாலில். 15th கொஷின், நேம் த புக் விச் வாஸ் நாட் ரிட்டன் பை சர்ஃபோஜி II. 2ஆம் சர்ஃபோஜி எழுதாத புத்தகம் எது அப்படின்னா குமார சம்பவம். செகண்ட் ரோமிலட்டா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா 3rd ஒன், த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவாஜி வாஸ் ஹியூமனி அண்ட் பெனிஃபிஷியன்ட் டு த கல்டிவேட்டர்ஸ். சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் மனிதாபிமானம் சார்ந்து உற்பத்தி செய்கிறவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏ கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஒன் மட்டும்தான். பியில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், த இங்கிலீஷ் மேட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் த மராத்தாஸ் அண்ட் காட் த ரைட் டு ஃப்ரீ ட்ரேட் இன் டெக்கான் ரீஜியன். ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்காணத்தில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமம் பெற்றிருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பியில் கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். 3rd ரோமன் லெட்டர் ஃபைண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர். ஏ கொஷனில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கான ஆன்சர்ஸ் தான். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்டர் சிவாஜி வாஸ் ஆஃப் அ பிரிமிட்டிவ் நேச்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர் வார் ரெகுலர் கோட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். பி கொஷனில் கரெக்டான ஆன்சர் இருந்தால் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த டாட்டரிங் மொகல் எம்பையர் நெக்லெக்டட் த டிஃபென்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியா. வடகிழக்கு எல்லைப்புற பகுதியில் பாதுகாப்பு வீழ்ந்து கொண்டிருந்ததை முகலாய பேரரசு நழுவ விட்டுச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், திஸ் ப்ராம்ப்டட் நாதிர் ஷா டு இன்வைட் இந்தியா. இது நாதிர் ஷாவின் படையெடுப்புக்கு வழிவகுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். சி கொஷின், அசர்சன், த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் paved the way for the rise of British power in India. 3ஆம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்துச்சு அப்படின்றாங்க. ரீசன், த டிஃபீட் இன் திஸ் பேட்டில் டெல்ட் அ severe blow to the Marathas and the Mughals. இந்த தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்றாங்க. ஆன்சர் பார்க்கலாம். அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். 3ஆம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்துச்சு. இந்த தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை அசசனுக்கு கொடுத்துருக்கு. டி அசசன், men for infantry were recruited from Maharashtra itself.
காலாட்படை வீரர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து மட்டும் தேர்வு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. ரீசன், த மராத்தாஸ் ப்ரிஃபர்ட் டு சர்வ் இன் த காவல்ரி. இந்த மராத்தியர் வந்து குதிரைப்படையில் பணியாற்ற விரும்பினதான் சொல்கிறாங்க. ஸோ அசசன் இஸ் ராங், ரீசன் இஸ் கரெக்ட். அசசன் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட், பட் ரீசன் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 4th ரோமன் லெட்டர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு. இதில் வந்து ராங்காக மேட்ச் ஆன பேர் எது அப்படின்னா செகண்ட் ஒன், பாஜிரோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் உத்கிர். இது மட்டும்தான் வந்து ராங்கான பேர். பி, மேட்ச் த ஃபாலோயிங். ஏ, அமத்யா டு த ஆப்போசிட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ். பி, சுமந்த் டு த ஆப்போசிட் பப்ளிக் மாரல்ஸ். சி, பண்டித் ராவ் டு த ஆப்போசிட் வார் அண்ட் பீஸ். டி, வால்கியா நாவல்ஸ் டு த ஆப்போசிட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். இப்போ என்னோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஏ, அமத்யா, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். பி, சுமந்த், அதனோட ஆன்சர் வந்து வார் அண்ட் பீஸ். சி, பண்டித் ராவ், அதனோட ஆன்சர் பப்ளிக் மாரல்ஸ். டி, வால்கியா நாவல்ஸ், அதனோட ஆன்சர் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ். சி, அரேஞ்ச் த சக்ஸஸஸ் ஆஃப் சிவாஜி குரோனாலஜிக்கலி. இது கரெக்டான குரோனாலஜிக்கல் ஆர்டர் எது அப்படின்னா செகண்ட் ஒன், சாம்பாஜி ராஜராம் சாஹூ சாம்பாஜி 2. இதான் வந்து கரெக்டான குரோனாலஜிக்கல் ஆர்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் 5th லெசன், த கம்மிங் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். First Roman letter, choose the correct answer. First question, Das became the political headquarters for the Portuguese in India. இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையிடம் எது அப்படின்னா கோவா. செகண்ட் கொஷின், Das was the gateway to West Asia and Europe. மேற்கு ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நுழைவு வாயிலாக இருந்த துறைமுகம் எது அப்படின்னா சூரத். தேர்ட் கொஷின், the English got a piece of land from the local chief on which they built Das in 1639. ஆங்கிலேயர் 1639 உள்ளூர் ஆட்சியாளரிடமிருந்து பெற்ற நிலத்தில் எந்த கோட்டையை கட்டினாங்க அப்படின்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஃபோர்த் கொஷின், Das region was famous for its painted fabrics which had designs drawn on the cloths and then dyed. வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி எது அப்படின்னா கோரமண்டல். ஃபிஃப்த் கொஷின், Das is associated with ப்ளூ வாட்டர் பாலிசி. நீல நீர் கொள்கையோட தொடர்புடையது எது அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா. சிக்ஸ்த் கொஷின், Das is called the father of printing press. தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை என அழைக்கப்படுறது யார் அப்படின்னா ஃபாதர் ஹென்ரிக்யூஸ். செவன்த் கொஷின், Das was the Portuguese black town. போர்ச்சுகீசியரோட கருப்பர் நகரம்னு நம்ம எதை சொல்கிறாங்க அப்படின்னா மயிலாப்பூரை. எய்த் கொஷின், Das were responsible for the அம்போய்னா மசக்ரி. அம்போய்னா படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. Ninth question, Das served as the Coromandel headquarters of the Dutch East India Company. டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புலிக்கேட்டில். 10th question, Francis Martin made Das the strategic center of French settlements in India. ஃப்ரான்சிஸ் மார்டின் அப்படின்றவர் எங்கே வந்து ஃப்ரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையத்தை வச்சுருக்காரு அப்படின்னா பாண்டிச்சேரியில். 11th கொஷின், Das was inherited by Charles II as dowry which he transferred to the English East India Company. இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்ற எது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா பாம்பே. 12th question, during the first Carnatic war, Das was the governor of Pondicherry. முதலாம் கர்நாடக போரின் போது எது வந்து புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தார், யார் வந்து இருந்தார் அப்படின்னா டியூப்ளெக்ஸ். 13th question, Robert Clive consolidated the British rule in India by winning the Das. ராபர்ட் கிளைவ் எந்த போரில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார் அப்படின்னா கர்நாடிக் வாரில். 14th கொஷின், பேட்டில் ஆஃப் வாந்திவாஸ் வாஸ் ஃபவுட் பிட்வீன் Das. வந்தவாசி போர் எதுக்கிடையே நடைபெற்றுச்சு, யார் யாருக்கு அப்படின்னா அயர்கூட் அண்ட் லாலி. 15th கொஷின், Das concluded the 7 years war. 7 ஆண்டு போர்
எதனோட ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த யூரோப்பியன்ஸ் வேர் குவைட் ஆஃப்டர் ஆஃப் த first statement, the Europeans were quite aware for the wealth and power of the Mughals. முகலாய பேரரசின் வலிமை குறித்தும் பொருளாதாரம் வளம் பற்றியும் ஐரோப்பியர்கள் நன்கு அறிந்திருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். பியில் ராங்கான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இந்தியன் ரூலர்ஸ் admired foreigners and the Europeans took advantage of it. இந்திய அரசர்கள் அயல்நாட்டவரிடம் கொண்டிருந்த அந்த ஈர்ப்பினை ஐரோப்பியர்கள் சாதகமாக மாற்றிக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் பியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர்ஸ். இதில் கரெக்டான ஆன்சரு எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். பேட்டில் ஆஃப் பிளாசி சேஞ்ச் த பிரிட்டிஷ் ஃப்ரம் அ கமர்ஷியல் பவர் டு தட் ஆஃப் த டெரிட்டோரியல் பவர். பிளாசி போர் வணிக நிறுவனமாக இருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை வங்காளத்தின் மீது இறையாண்மை கொண்ட அரசியல் சக்தியாக மாற்றுச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் வாந்தி வாஸ் த இங்கிலீஷ் எமர்ஜ்ட் ஆஸ் அ கமர்ஷியல் பவர் ஃப்ரம் தட் ஆஃப் த காலனியல் பவர். பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செஞ்ச இங்கிலாந்து வந்தவாசி போருக்கு அப்புறம் வணிக நிறுவனத்தை ஆளுற சக்தியாக பெரிய எழுச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். பியில் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல்புக்யூர்க்கு வாஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் எம்பையர் இன் இந்தியா. ஆல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவனதாக சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல்புக்யூர்க் அட்டம்ப்டட் டு ஸ்டாப் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. உடன்கட்டையேறும் வழக்கத்தை நிறுத்த ஆல்புகர்க் முயற்சி செஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அசர்சன், Europeans had arrived in India in the 16th century. 16வது நூற்றாண்டில் ஐரோப்பியர் வந்து இந்தியாவிற்கு வந்ததாக சொல்கிறாங்க. ரீசன், their intention was to procure pepper, cinnamon, cloves and other spices for European market. அவர்களது உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான அந்த மிளகு, லவங்கம், கிராம்பு ஏனைய நறுமண பொருட்களை கொள்முதல் செய்கிறது தான் அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்ன, அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். 16வது நூற்றாண்டில் ஐரோப்பியர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க அப்படின்னா மிளகு, லவங்கம், கிராமம் ஏனைய நறுமண பொருட்களை கொள்முதல் பண்ணுறதுக்காக தான். ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அசசன் கொடுத்துருக்கு. அசர்சன், இந்தியா ஹேட் அ ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் பேஸ் அண்ட் வாஸ் பர்டிகுலர்லி ஃபேமஸ் ஃபார் த வெரைட்டி ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக்ஸ். இந்தியா பொருள் உற்பத்திக்கான வலுவான தளத்தையும் குறிப்பாக பருத்தி இலை துணிகளுக்காகவும் புகழ் பெற்றிருந்துச்சு அப்படின்றாங்க. ரீசன், அக்ரிகல்ச்சர் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் த கண்ட்ரி. நாட்டின் முதல் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை விவசாயம் அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னென்னா அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். இந்தியா பொருள் உற்பத்திற்கான வலுவான தளத்தையும் குறிப்பாக பருத்தி இலை துணிக்காகவும் புகழ் பெற்றிருந்துச்சுன்றாங்க. இந்த நாட்டோட முக்கியமான பொருளாதார நடவடிக்கை வந்து விவசாயம் தான் அப்படின்றாங்க. ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அசசனுக்கு கொடுத்துருக்கு. ஃபோர்த் ரோமன் லெட்டர் ஏ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு. இதில் வந்து ராங்காக மேட்சான பேர் எது அப்படின்னா செகண்ட் ஒன், சர் தாமஸ் ரோ, ஃப்ரெஞ்ச். சர் தாமஸ் ரோ வந்து ஃப்ரெஞ்சுன்னு சொன்னதான் வந்து ராங்லி மேட்ச்டு பேர். பி, மேட்ச் த ஃபாலோயிங். ஏ, ஜமோரின் டு த ஆப்போசிட் பிரிண்டிங் ப்ரெஸ். B, Father Henriques to the opposite Nizam of Hyderabad. C, Muzaffar Jung to the opposite Chanda Sahib. D, Nawab of Arcot to the opposite ruler of Calicut. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சமோரின், இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத். பி, ஃபாதர் ஹென்ரிக்யூஸ், இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா சந்தா சாஹிப். சி, முசாஃபர் ஜங், அதனோட ஆன்சர் வந்து ரூலர் ஆஃப் கேலிக்கட். டி, நவாப் ஆஃப் அர்காட், அதனோட ஆன்சர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் 6th லெசன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். First Roman letter, choose the correct answer. First question, Dash was the real foundation battle of British dominion in India. எந்த போர் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமாக அமைஞ்சது அப்படின்னா பாக்சர் போர். Second question, according to the Dash treaty,
Shah Alam II granted the Diwani of Bengal, Bihar and Orissa to the company. எந்த உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டுச்சு அப்படின்னா அலகாபாத் ட்ரீட்டி. தேர்ட் கொஷின், டேஸ் இன்ட்ரடியூஸ் த dual சிஸ்டம் இன் பெங்கால். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஃபோர்த் கொஷின், டேஸ் வாஸ் பாஸ்ட் டு ரெகுலேட் த கம்பெனி அஃபேர்ஸ் இன் இந்தியா. எந்த சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்துச்சு அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஃபிஃப்த் கொஷின், டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அக்கௌண்டபிள் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இந்தியாவில் முதல் ஆங்கிலேய ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது யார் அப்படின்னா கன்னிங். சிக்ஸ்த் கொஷின், கார்ன்வாலிஸ் மேட் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வித் த ஜமீன்தார்ஸ் ஆஃப் டேஸ். எங்கே ஜமீன்தார்களோடு கார்ன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டுச்சு அப்படின்னா பெங்காலில். செவன்த் கொஷின், டேஸ் இன்ட்ரடியூஸ்டு த ரயத்வாரி சிஸ்டம். ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா தாமஸ் முன்ரோ. எய்த் கொஷின், பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹூ என்டர்ட் த மெனான்ஸ் ஆஃப் துகி வாஸ். தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் அப்படின்னா வில்லியம் ஸ்லீமன். நைன்த் கொஷின், டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஃபால் அண்டர் த பாலிசி ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம் எது அப்படின்னா சட்டாரா. டென்த் கொஷின், டேஸ் ஜஸ்டிஃபைடு ஃபோர்ஸபிள் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ. நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வசூலிக்கிறத என்ன சட்டம் நியாயப்படுத்துச்சு அப்படின்னா டார்ச்சர் ஆக்ட். 11th கொஷின், டேஸ் இன்ட்ரடியூஸ்ட் இங்கிலீஷ் ஆஸ் த லிட்ரரி அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலேய மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா மெக்காலே. 12th கொஷின், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டேஸ். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1857. 13th கொஷின், த எஃபோர்ட்ஸ் ஆஃப் டேஸ் பிளேட் அ டிசிசிவ் பார்ட் இன் கெட்டிங் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அபாலிஸ்ட். யாரோட முயற்சியால் இந்தியாவில் சதி எனும் உடன்கட்டை ஏறும் முறை ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராயால். 14th கொஷின், த ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இன் சவுத் இண்டியான் ரேன் ஃப்ரம் மெட்ராஸ் டு டேஸ் இன் 1856. தென்னிந்தியாவில் முதல் இழப்பு பாதை போக்குவரத்து 1856 சென்னையிலிருந்து எது வரைக்கும் இயக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரக்கோணம் வரைக்கும். 15th கொஷின், வித் த ஓப்பனிங் ஆஃப் த சுயஸ் கேனல் இன் 1869 த ஜேர்னி பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் ரெடியூஸ்ட் பை டேஸ் மைல்ஸ். 1869 சுயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியா ஐரோப்பாவுக்கு இடையே இருக்கிற பயண தூரம் எவ்வளோ மைலாக குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 4000 மைல்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏ கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், த கவர்னர் ஜெனரல் வாஸ் செலக்டட் பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னது அதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பி, அசர்சன், த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இனிஷியேட்டட் ஸ்டெப்ஸ் ஃபார் த பில்டிங் ஆஃப் டேம்ஸ். ஆங்கிலேய அரசு அணைகளை கட்டுவதற்கான பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ரீசன், தேர் வேர் சக்சஸிவ் ஃபேமினிஸ் in last quarter of the 19th century. 19th centuryயில் தொடர்ச்சியாக கடைசி கால் நூற்றாண்டில் அதிகமான பஞ்சங்கள் நிலவுனதாக சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்ன, அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசசன். ஆங்கிலேய அரசு அணைகளை கட்டுறதுக்கான பணியில் முனைப்புடன் இருந்ததாகவும் 19th centuryயில் தொடர்ச்சியாக கடைசி கால் நூற்றாண்டில் அதிகமான பஞ்சம் நிலவுனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக அசசனுக்கு கொடுத்துருக்கு. தேர்ட் ரோமன் லெட்டர் ஏ கொஷனில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு. இதில் ராங்காக மேட்ச் ஆகிருக்க பேர் எது அப்படின்னா ஃபோர்த் ஒன், சிந்தியா கோலாப்பூர். சிந்தியா கோலாப்பூர் அதுதான் இது ராங்கான பேர். பி, மேட்ச் த ஃபாலோயிங், ஆர்தர் காட்டன் to the opposite Sanskrit College. B, William Sleeman to the opposite Kollidam. C, William Bentinck to the opposite Tugi Menas. D,
கார்ன்வாலிஸ் டு த ஆப்போசிட் அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட். இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஏ ஆத்தர் காட்டன், அதனோட ஆன்சர் என்னென்னா அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட். பி வில்லியம் ஸ்லீமன், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட் காலேஜ். சி வில்லியம் பென்ட்னிக், அதனோட ஆன்சர் வந்து கொள்ளிடம். டி கார்ன்வாலிஸ், அதனோட ஆன்சர் துகி மினாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் 7th லெசன் ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். First Roman letter, choose the correct answer. First question, Das became the de facto ruler of Mysore against the warrior kings after successfully handling the Marathas. உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்டதுக்கப்புறம் யார் உண்மையான அரசனாக அங்கே வந்தாங்க அப்படின்னா ஹைதர் அலி. செகண்ட் கொஷின், திப்பு சுல்தான்ஸ் கேப்சர் ஆஃப் Das led to the third Anglo-Mysore war. திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றினதால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா கிராங்கனூர். தேர்ட் கொஷின், த பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் ஒரிஜினலி ப்ராக்டிஸ்ட் இன் Das கிங்டம். பாளையக்காரர் முறை முதல்ல எந்த பேரரசால் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா விஜயநகரால். ஃபோர்த் கொஷின், Das brought புலித்தேவர்ஸ் 3 மேஜர் ஃபோர்ட்ஸ் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் and பனையூர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா யூசுப் கான். ஃபிஃப்த் கொஷின், வேலு நாச்சியார் வாஸ் த டாட்டர் ஆஃப் ராஜா ஆஃப் Das. வேலு நாச்சியார் யாரோட எந்த அரசருடைய மகள் அப்படின்னா ராமநாதபுரம். Sixth question, Das was the collector who was dismissed from service for mishandling the affairs of வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் யார் அப்படின்னா WC ஜாக்சன். செவன்த் கொஷின், the immediate cause for the Velur revolt was the introduction of Das. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின்னா நியூ டர்பன். எய்த் கொஷின், Das inspired coal uprising of Santals. கோல் எழுச்சிக்கு காரணமானவர் யார் அப்படின்னா பிந்த்ரி மங்கி. Ninth question, Das was the Governor General of India when the Great Rebellion of 1857 broke out. 1857 புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார் அப்படின்னா கன்னிங். 10th question, Das defeated Nana Sahib's force during the 1857 rebellion. 1857 புரட்சி அப்போ நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தது யார் அப்படின்னா மேஜர் ஜெனரல் ஹேவ்லாக். செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏ கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த எலிமினேஷன் ஆஃப் திப்பு அண்ட் ரிஸ்டரேஷன் ஆஃப் த ஓல்ட் வாடையா டைனசிட்டி டு த மைசூர் கிங்டம் வாக் த ரியல் பிகினிங் ஆஃப் கம்பெனிஸ் ரூல் இன் த சவுத். திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்சம் ஆட்சி நிறுவியதாகவும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஏ கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பி அசர்சன், த ஃபோர்ட் ஆஃப் சிவகிரி வாஸ் eminently suited both for offensive and defensive operations. சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்ததாக சொல்கிறாங்க. ரீசன், இட் இஸ் அட் த ஃபுட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வித் ஃபார்மிடபிள் பேரியர்ஸ் அரவுண்ட் இட். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அசசன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக அசசனுக்கு கொடுத்துருக்க சொல்கிறாங்க. தேர்ட் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஜில்லஸ்பி டு த ஆப்போசிட் ஸ்ரீரங்கப்பட்டினம். செகண்ட் ஒன் வந்து மஞ்சி டு த ஆப்போசிட் பராக்பூர். தேர்ட் ஒன் ஜாகோபின் கிளப் டு த ஆப்போசிட் வேலூர் ரிவோல்ட். ஃபோர்த் ஒன் மங்கள் பாண்டே டு த ஆப்போசிட் சாந்தல்ஸ். இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜில்லஸ்பி, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா வேலூர் ரிவோல்ட். செகண்ட் ஒன் மஞ்சி, அதனோட ஆன்சர் என்னன்னா சாந்தல்ஸ். தேர்ட் ஒன் ஜாகோபின் கிளப், அதனோட ஆன்சர் என்னென்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். ஃபோர்த் ஒன் மங்கள் பாண்டே, அதனோட ஆன்சர் வந்து பராக்பூர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் லெசன், 8th லெசன் டுவோர்ட்ஸ் மாடர்னிட்டி.
First Roman letter, choose the correct answer. First question, Das was the first province where several ideas of reforms originated. இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் இது அப்படின்னா பெங்கால். செகண்ட் கொஷின், த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ் வாஸ் டேஸ். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்ன யாரை சொல்கிறோம் அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய. தேர்ட் கொஷின், த நேஷ்னல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் அட் த இனிஷியேட்டிவ் ஆஃப் டேஸ். தேசிய சமூக மாநாடு யாரோட முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எம்ஜி ரன்னேட். ஃபோர்த் கொஷின், பேக் டு த வேதாஸ் வாஸ் த மோட்டோ ஆஃப் டேஸ். வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டது யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ஃபிஃப்த் கொஷின், டேஸ் எக்ஸ்பவுண்டட் ஹிஸ் வியூஸ் இன் ஷார்ட் stories and admirable parables. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகளின் மூலம் யார் தனது கருத்துக்களை விளக்கினார் அப்படின்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சா. சிக்ஸ்த் கொஷின், த வீக்லி ஜேர்னல் ஒரு பைசா தமிழன் வாஸ் ரன் பை டேஸ். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தினது யார் அப்படின்னா அயோத்திதாஸ் பண்டிதர். செவன்த் கொஷின், த தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் டேஸ். பிரம்ம ஞான சபை எந்த இடத்துல நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எய்த் கொஷின், டேஸ் வாஸ் த அட்ஹரண்ட் ஆஃப் பிரம்ம சமாஜ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக இருந்தது யார் அப்படின்னா காஷி விஸ்வநாத முதலியார். நைன்த் கொஷின், சையத் அகமது கான் ஃபவுண்டட் அ டேஸ் ஃபார் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்சஸ். மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்தின சையது அகமது கான் நிறுவிய அமைப்பு எது அப்படின்னா சயின்டிஃபிக் சொசைட்டி. டென்த் கொஷின், த எய்ம் ஆஃப் த டேஸ் வாஸ் த ரிலீஜியஸ் ரீஜென்ரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி. இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய வர்க்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் எது அப்படின்னா டியோபேண்ட் மூமெண்ட். செகண்ட் ரோமன் லெட்டர் ஏ, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட். சமத்துவ சங்கம் வாஸ் ஃபவுண்டட் பை வைகுந்த சுவாமிகள். சமத்துவ சங்கம் வைகுந்த சாமியால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னேன். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். பி, அசர்சன். Syed Ahmad Khan founded a modern school at Aligarh which developed into the Mohammedan Anglo-Oriental College. சையது அகமது கான் அலிகரில் நிறுவின நவீன பள்ளி அதுக்கப்புறம் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது அப்படின்றாங்க. ரீசன், ஹி வாண்டட் டு ப்ரமோட் இங்கிலீஷ் எஜுகேஷன் அமாங் த முஸ்லீம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவங்க விரும்பினதாக சொல்கிறாங்க. ஸோ நான் ஆன்சர் என்ன, அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை அசசனுக்கு கொடுத்துருக்கு. தேர்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், இங்கிலீஷ் missionaries to the opposite Morning Star. Second one, Parsi newspaper to the opposite William Carvey and John Thomas. Third one, Deoband movement to the opposite Rast Goftar. Fourth one, Vivekananda to the opposite Muhammad Qasim Nanotabi. இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இங்கிலீஷ் மிஷனரிஸ். இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா முகமது குவாசம் நானோடவி. செகண்ட் ஒன், பார்சி நியூஸ் பேப்பர். அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா மார்னிங் ஸ்டார். தேர்ட் ஒன், நியோபேண்ட் மூமெண்ட். அதனோட ஆன்சர் வில்லியம் கார்வே அண்ட் ஜான் தாமஸ். ஃபோர்த் ஒன், விவேகானந்தா. அதனோட ஆன்சர் ராஸ்ட் காஃப்டர். செகண்ட் வால்யூம் இஸ் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.